Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, இப்ப climate பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஹாட்டா இருக்கறனால ஆர்க்கிட்ஸ் எல்லாமே ரொம்ப டல் ஆயிட்டு. இங்க பாத்தீங்களா இந்த ஆர்க்கிட்ஸ் எல்லாமே நல்ல டல் ஆகி, the roots எல்லாமே நல்ல டேமேஜ் ஆயிருந்து. பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி தான் ரூட் எல்லாம் நல்ல டேமேஜ் ஆகி போய் இருக்குது. இங்க பாருங்க. நல்லா இருந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நல்ல டல் ஆயிட்டு. இப்போ என்ன அப்படினா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எவ்வளவு நாள் இருக்கும் இது செட் பண்ணி 2 weeks இருக்கும். 2 weeksக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லா இருந்த ஆர்க்கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தேக்கோட ஸ்டெம் தான் இது வந்து நம்ம தேக் ரூட் நம்ம கட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து ஒரு பீஸை தான் எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஸ்பாகமாஸை அப்படியே ரோல் பண்ணி போட்டுட்டு, இங்கே பார்த்தீங்களா ஸ்பாகமாஸ் தான் அது அவ்வளோத்தையும் அப்படியே கெட்டி வச்சுருக்காங்க. கெட்டி வச்சுட்டு இந்த ஆர்க்கிட் அவ்வளோத்தையும் அதுக்கு மேலே அந்த சும்மா ஒரு சின்ன ரோ போட்டு கெட்டி விட்டுருக்காங்க. ஸோ 2 weeks தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி டல்லாக இருந்த பிளான்ட் எல்லாமே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம பார்க்குறதுக்கே கரெக்டாக தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நம்ம கெட்டி விட்டு கரெக்டாக 2 weeks ஆகுது. அதுக்கு பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷாக லீஃப் வர தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் குட்டியாக ஒரு சின்ன தளிர் இருந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஷூட் வருது. அங்கே மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பிளான்ல அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியுது. இதில் தான் இருந்துச்சு. எதில் இருக்குது? மேலேயா? இதாக இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இருக்குல்ல, தெரியுதா? இதில் ஒரு சின்ன ஷூ. அவ்வளவு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 2 weeksலேயே தெரியுது. கரெக்டாக அந்த ரூட் எல்லாம் இதில் செட் ஆகிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இனி கொஞ்ச நாள் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படி அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டா ட்ரீ, நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் லெவலில் ஒரு சப்போர்ட்டா ட்ரீல தான் நம்ம அதை ஹேங் பண்ணி போட்டிருக்கோம். எங்களுக்கு பொதுவாகவே இந்த சப்போர்ட்டா ட்ரீக்கு அடியில் வைக்கிற பிளான்ஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு க்ரோத் நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இதில் கரெக்டான சன்லைட் அதுக்கு கிடைக்குது. மார்னிங் சன்லைட், அந்த ஈவினிங் சன்லைட் எல்லாமே கரெக்டாக அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கிடைக்குது. தேவையான ஷேடோவும் கிடைக்குது. ஸோ அதனாலேயே இந்த பிளான்ட் வந்து, இந்த பிளான்ட் மட்டும் இல்லை, எல்லா பிளான்ட்ஸுமே அதோட க்ரோத் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு க்ரோத்தாக தான் இருக்கும். பாருங்க, இப்போ வந்து நம்ம இந்த டல்லான பிளான்ட்டு கூட நம்ம இதில் வச்சு கெட்டி விட போகிறோம். இனி இது ஃபுல்லுமே நல்லா செட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்லேயே ஒரு சின்ன ஃபிஷ் பாண்ட் இருக்குது பாருங்கள். அந்த இதில் வந்து இது வந்து என்னோடய மாமியார் தான் ஒரு வாட்டர் பிளான்ட் போட்டிருக்காங்க. கரெக்டாக நேம் எல்லாம் எனக்கு தெரியல. ஒரு வாட்டர் பிளான்ட், இந்த வாட்டர் பிளான்ட்டுக்கு உள்ளாடி பாருங்கள் நிறைய ஃபிஷ்ஷஸ் குட்டி குட்டியாக தெரியுதுல்ல, நிறைய ஃபிஷ்ஷஸ். இந்த ஃபிஷ் டேங்க் மட்டும் இல்லை, நிறைய ஃபிஷ் டேங்க் இருக்குது. நம்ம அந்த ஃபிஷ் டேங்க் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ரோப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு ரோல் இருக்குல்ல, இது எல்லாமே ரோப் தான். இது நமக்கு எப்போ தேவைப்படுதோ அதில் ஒரு குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பேக் பண்ணுற ஏரியாலையும் இந்த மாதிரி ஒரு ரோல் போட்டிருக்கோம். நம்ம தேவைப்படுற நேரம் கட் பண்ணி எடுக்கலாமே அப்படின்னு தான் ஒரு ரோல் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்க்கிட் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில பிளான்ஸோட அப்டேட் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், மங்கி டெயில் சக்லண்ட். மங்கி டெயில் சக்லண்ட் இது வந்து நம்ம மொட்டை மாடியில் போட்டிருந்தோம். கொஞ்சம் இங்கே போடுவோமே அப்படின்னு தான் இங்கே கொண்டு போட்டிருக்காங்க. போட்டு ஒரு 2 weeks கூட இருக்காது. ஸோ அதுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா, உள்ளாடி இந்த பேபிஸ் இங்கே பாருங்கள், நம்ம குட்டி குட்டியாக பார்க்குறோம்ல, இதெல்லாமே அதோட இதெல்லாமே நம்ம போட்டதுக்கு பிறகு வந்தது தான். இங்கே உள்ளாடி இன்னும் வந்துட்டுருக்கு பாருங்கள், இதெல்லாமே நம்ம கொண்டு போட்டதுக்கு பிறகு வந்தது தான். அது மட்டும் இல்லை, இது வந்து நம்மளோட காயின் பிளான். இது வந்து காயின் பிளான். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரியுதா? அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் பார்க்கலாம். எங்கள் வீட்டோட ஃப்ரெண்டில் பாருங்கள், நம்மளோட ஜெப்ரா வந்து இதில் வச்சுருந்தோம்ல, இது எல்லாமே இங்கே பாருங்கள் வீட்டோட ஃப்ரெண்டில் தான். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, நல்ல நிறைய ஷூட்ஸ் எல்லாம் வந்து பிளான்ட் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் அப்படி தான் பேபிஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், அந்த பிளான்ட்டை நம்ம கட் பண்ணி அப்படியே நம்ம அதில் இது பண்ணி வச்சுட்டு ஸ்பாகமாஸ் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன ரோப் எடுத்து அப்படியே கட்டி விட்டுருவாங்க.
அந்த ரோப்பை வச்சு நம்ம இதை அப்படியே கட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த ஸ்பாகமாஸ் வந்து வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த பிளான்ட்டோட அந்த ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல வெயில் பட்டு அப்படி கொஞ்சம் டல்லாக இருந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏரியா அதுக்கு செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதில் ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள். இனி இது அப்படியே வளர்ந்து போய் இதுலேருந்து நமக்கு பேபி பிளான்ட்ஸ் கிடைக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு டைப்பான ஒரு ஃபேர்ன் தான். இந்த லீஃப் எல்லாமே நல்லா திக்காக இருக்கும், நல்ல திக் லீஃப் உள்ள ஒரு ஃபேர்ன் இது. இது ஒவ்வொரு லீஃப்மே ஒரு 2 feet எல்லாம் இருக்கும், 2 feet கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீளமான ஒரு ஃபேர்ன் இது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆந்தூரியம், நம்ம தோட்டத்தில் நிறைய ஆந்தூரியம் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஆந்தூரியம் மட்டும் இந்த ஆர்கிட் ஸ்டாண்டில் ஆர்கிட் எடுத்து மாற்றிட்டு, ஏன்னா இதில் இருந்த ஆர்கிட் அவ்வளோமே கொஞ்சம் டல் ஆகிட்டா. அதனால் இந்த ஆர்கிட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அப்படியே நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த தேக் ரூட்டில் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆர்கிட்ஸ் எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருந்து கொண்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை. ஃபர்ஸ்ட்டு தோட்டத்தில் இருந்த டைமில் என்னென்னா ஒரு சைடில் கொஞ்சம் லீஃப் எல்லாம் நல்லா பேர்ன் ஆகிட்டு. இது எல்லாமே தோட்டத்துலேருந்து பேர்ன் ஆகுதுன்னு தான். இது எல்லாமே தோட்டத்துலேருந்து பேர்ன் ஆன லீவ்ஸ் தான். இங்கே கொண்டு வச்சதுக்கு பிறகு இந்த லீஃப் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்க பாருங்கள். ஃப்ரெஷ் லீவ்ஸ் வந்திருக்கு. இதை பார்க்கவே நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இதெல்லாமே நம்ம இங்கே கொண்டு வச்சதுக்கு பிறகு வந்த லீவ் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேப்பி லாமினம், பேப்பி யங் லீஃப், இது எல்லாமே இப்போ தான் கரெக்டாக செட் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த ரூட்ஸும் பார்க்குறதுக்கு தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நியூ கலெக்ஷன் 2 பிளான்ட் பார்க்கலாம். இது ஒரு ஃபேர்ன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேர்ன் தான். இது நம்மளோட நியூ கலெக்ஷன். ரொம்ப சின்ன பிளான்ட்டாக தான் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபேர்ன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த ஃபேர்ன் தான், இது நம்மளோட ஒரு நியூ கலெக்ஷன். இந்த பிளான்ட் நம்மளோட ஒரு நியூ கலெக்ஷன் தான். இது என்ன அப்படின்னா, அம்மா வீட்டில் வந்து நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கிற டைம் இந்த பிளான்ட் இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில போலி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த கிறிஸ்மஸ் கார்டெல்லாம் இருக்குன்னு தெரியுமா, அந்த கிறிஸ்மஸ் கார்டில் இந்த மாதிரி ஒரு லீஃப், அதில் ஒரு ரெட் கலரில் ஒரு என்ன சொல்கிற ஒரு 3 ஃப்ரூட் வச்ச மாதிரி ஒரு லீஃப் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த பிளான்ட் தான் இது. ஓகே, முன்னாடி அங்கே வீட்டில் இருந்துச்சு, அதுவும் அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த பிளான்ட் வந்து நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் போன நேரம் ஒரு நர்சரியிலேருந்து கிடச்சிது. அதில் நம்ம ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அந்த பிளான்ட் தான் இது. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நியூ லீஃப் தான் இது எல்லாமே. அதில் ஃப்ளார் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு பர்பிள் கலர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு இதோட ஃப்ளார் ஞாபகம் இல்லை, அந்த ரெட் கலர் அந்த ஒரு பழம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அம்மா வீட்டில் இருந்த டைம். ஸோ இது அந்த காய் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை வந்து சைனீஸ் ஹோலி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சைனீஸ் ஹோலி பிளான்ட். நம்ம கொஞ்சமாக இதில் வந்து ஹேங்கிங் ஜேட் வந்து செட் பண்ணி போட்டிருக்கோம். வீட்டுக்கு ஃப்ரெண்டில் கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னு தான். பார்த்தீங்களா, அழகாக வளர்ந்துருக்குல்ல. இது வந்து நல்ல நீளமாக வரும், அந்த ஹேங்கிங் ஜேட் வந்து நல்ல நீளமாக வரும். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி செட் பண்ணி போட்டிருக்க பிளான்ட் தான் இது. இது பாருங்கள், நல்ல நீளமாக வரும், நல்ல திக்கான பிளான்ட். அப்படியே தோட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னாலே இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் பிளான்ஸோட அப்டேட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சன்சாவேரியா நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல. இது என்ன அப்படின்னா, இது வந்து காஞ்ச கம்பு. இந்த காஞ்ச கம்பு வந்து கீழே விழுந்துட்டு, இதில் இருந்து தான் இந்த பிளான்ல உள்ளது தான் கீழே விழுந்துட்டு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட சென்சோவேரியா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பாருங்கள், இதுக்கு உள்ளாடி எல்லாமே நல்ல ரூட் ஃபார்மாக இருக்கும். இதில் தெரியுதுல, இதெல்லாமே பாருங்கள். இப்போது பார்க்குறதுக்கு நம்ம இது அப்படியே நாசம் ஆகிடுச்சு அப்படி தான் நினைப்போம், ஆனால் இதுக்கு உள்ளாடி நல்ல ரூட் ஃபார்மாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இப்போ வந்துட்டோம். வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ நம்ம அந்த சென்சோவேரியா இந்த லைட்டை அப்படி கழுகிட்டு இப்போ பாருங்கள். இது வந்து நம்ம பார்த்தோம்ல, பாருங்கள் இப்போ பார்க்க நல்லா காஞ்ச மாதிரி இருக்கு. இப்போது
பாருங்க, இதை கொஞ்சம் அப்படியே ஓப்பன் பண்ணி காணிங்க பார்ப்போம். இதில் உள்ளாடி பார்த்தோம் அப்படின்னா கொடுங்க, நான் தண்ணி விடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளாடி நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாமே நல்ல ரூட்ஸ். நம்ம இதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மண்ணில் சிலர் ரூட் அப்படியே பிடிச்சி வளர்ந்து போயிடும். ஸோ அதுவும் கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சில வேளை அந்த பிளான்ட் வந்து டேமேஜர். பார்த்தீங்களா, நம்ம இது காஞ்சி போச்சு அப்படின்னு நினச்சி விட்டுரும். பட் இங்கே பாருங்கள், நல்ல ரூட் ஃபார்ம் ஆகிட்டு. இது நம்ம இனி என்ன பண்ணலாம்னா, நம்ம நார்மலான பாட்டி மிக்ஸ் செட் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி இதே மாதிரி காஞ்ச கம்பு இருந்துச்சு, அதுலேயும் இதே மாதிரி ரூட் ஃபார்ம் ஆயிருந்து நம்ம அதை வச்சோம். அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இதே பிளான்ட் தான், இதே பிளான்ட் இந்த லீஃப் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி ரூட் வந்திருந்தது தான், என்ன வந்திருக்கலாம், இதே மாதிரி தான் வந்திருந்தது. இதை எடுத்து இந்த பாட்டில் வச்சோம். இது இப்போ எப்படி இருக்குன்னு லைட்டாக பார்க்கலாம். பட் இந்த பிளான்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால நம்ம இதை பார்க்கலாம். எடுத்துகிட்டு திரும்ப நான் அப்படியே இதில் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான். இங்கே பார்த்துறீங்களா, அதே ரூட்டை அப்படியே நம்ம வைக்க அந்த பாட்டிங் மிக்ஸ் கூட செட் ஆயிரும். இங்கே இருந்து இதில் பார்க்குறீங்களா, ஒரு ஒயிட்டாக தெரியுதுல, இது அடுத்த லீஃப் வந்துட்டுருக்கு. இங்கேயும் அடுத்த லீஃப் வந்துட்டுருக்கு. இதுவும் அதே மாதிரி அதே டைம் வச்சது தான். இங்கே பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 3ஐயுமே சேர்த்து இந்த 3ஐயும் ஒரே பாட்டில் வச்சிடலாம். எல்லாமே ஒரே வெரைட்டி தான். ஸோ இதே பாட்டில் நான் வச்சு விட போகிறேன். நம்ம எப்போவுமே ஒரு நட்ட பிளான்ட்டை சும்மா இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வீடியோக்காக தான் இந்த மாதிரி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ரூட் ஃபார்ம் ஆயிரும். இது நீ கொஞ்ச நாளுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த சென்ஸை வேறிய மாதிரியே இருக்குது. இதில் மதர் பிளான் நம்ம இப்போ ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். இது நம்ம இனி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எல்லாமே ஒரே பாட்டில் தான் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு பிறகு நம்ம செப்பரேட் பாட் செட் பண்ணி வைக்கலாம். இந்த வெரைட்டி தான், இந்த வெரைட்டி தான் நம்ம இப்போ எடுத்தோம்ல, இதே வெரைட்டி தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இதோட அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீளமாக நம்ம முருங்கைக்காய் மாதிரி வரும், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வர்றது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இதோட பேபி பிளான்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம்ல, அந்த லீஃப்லேருந்து நம்ம ப்ரொபகேட் பண்ண பிளான்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்த அந்த 3மே இந்த லீஃப் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனது நம்ம எடுத்து வச்சது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த ஒரு சில பிளான்ட்ஸை பார்க்கலாம். சில பிளான்ஸோட அப்டேட் தான் இது. இது கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ், நம்மளோட நியூ கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பெரசோ வேர்டி மாதிரி இருக்குது. நாங்கள் இது வந்து வாங்க நேரத்தில் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இது வந்து நம்ம பேர்ல் மார்க்ஸில் மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் பார்த்தோம். பட் இது பார்க்குறதுக்கு லீஃப் எல்லாமே அந்த பேர்ல் மார்க்ஸோட லீஃப் மாதிரி தான் இருக்குது. பட் இது நம்ம வாங்கி நம்ம கையில் வந்ததுக்கு பிறகு தான் இது வந்து பெரசோ வேர்டி மாதிரி தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு தான் தெரியும் நமக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட பெரிய பிளான் பெரசோ வேர்டி நம்மக்கிட்ட இருக்குது. பட் இது வந்து ஒரு வேளை அந்த பேர்ல் மார்க்ஸில் மின்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளோட நியூ கலெக்ஷனாக இருக்கும். ஸோ இது இருக்கட்டும். அதுக்கு பிறகு இதில் ஒரு அலோகேஷியா. இந்த அலோகேஷியா வந்து ஒரு ஆரா வெரைட்டி, ஆரா தான், அலோகேஷியா ஆரா. அந்த பிளான்ட் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் தான். இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது, நாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளான்ட் கூட கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து அலோகேஷியா ஆரா. ஆரானால எல்லோ, இந்த லீஃபில் வந்து எல்லோ மிக்ஸ் ஆகி வரதான் அலோகேஷியா ஆரா. இது வந்து ஒரு பெரிய பிளான்ட். இது நல்லா வளரட்டும், வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம இதை ப்ராப்பகேட் பண்ணலாம். இப்போ நம்ம இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி நம்மளோட பாட்டிங் மிக்ஸுக்கு செட் பண்ணிடுவோம். அதான், அவ்வளோதான். அப்புறமா இந்த மரம் தான் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்துச்சு. இது கொஞ்சம் நிறையவே இருக்குது நம்மக்கிட்ட. பட் இப்போ எதுக்காக திரும்பி வாங்கினாங்கன்னு தெரில. நம்ம சில பிளான்ஸ் எல்லாம் அப்படி தானே நமக்கு இருந்தாலும் நம்ம ஒரு பிளான்ட் பார்த்தோன்னே வாங்க தோணும். அந்த மாதிரி வாங்கின பிளான்ட் தான் இது. ஸோ இது இருக்கட்டும். இன்னும் ஒரு சில பிளான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இதில் நம்ம தோட்டத்துக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கோம். வீட்டில் இருந்து கொஞ்சம் பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது, வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம், ப்ராப்பகேட் பண்ணி வச்சது. இது வந்து நம்மளோட ஒரு நியூ கலெக்ஷன். இது என்ன அப்படின்னா, இது ராஃபிடோஃபோரால மெண்ட், ராஃபிடோஃபோரா மெண்ட். நம்மக்கிட்ட ராஃபிடோஃபோரா ஹயாய் வேரிகேட்டட் இருக்குது. இது ராஃபிடோஃபோரா ஹயாய் மெண்ட். இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த பிளான்ட் கரெக்டாக தெரியும். இதில் மின்ட் மாதிரி இந்த லீஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய வேரியேஷன் வரும். ஸோ இது நம்மளோட ஒரு நியூ கலெக்ஷன். இது இந்த பாட்டோடைய தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது நம்மளோட ஒரு நியூ கலெக்ஷன். அப்புறம் இன்னும் ஒரு நியூ கலெக்ஷன் இதில் இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு பைப்பர். இந்த பைப்பர் எஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. லீஃப் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப சின்ன லீஃப், ரொம்ப சின்ன லீஃப். அதோட அந்த ஸ்ட்ரக்சரை ரொம்ப அழகு. இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு விங்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த லீஃப் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சில்வர் ஷேட். இது நம்மளோட ஒரு நியூ கலெக்ஷன் தான், நியூ கலெக்ஷன் தான். இது நம்ம இன்னும் சீக்கிரம் ப்ராப்பகேட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக தான் நம்ம வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள்,
இது நம்ம இன்னும் ஸ்டிக்கில் கொடுத்து விட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இன்னும் ஸ்டிக்கில் செட் பண்ணலாம், வச்சு வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம ப்ராப்பகேட் பண்ணலாம். அது வர அது அப்படி இருக்கட்டும். அதான் இந்த லீஃப் எல்லாமே இதுதான். இது பார்க்குறதுக்கு ஏதோ தெரியும் ஒரு க்ரீன் வெரைட்டி, ஒரு நார்மல் வெரைட்டி மாதிரி தான் இருக்குது. பட் இதை பார்த்தோம் அப்படின்னா இதில் லீஃப் எல்லாமே இந்த ஒரு சில்வர் ஷேட் இருக்குது. இதுதான் இதோட ஒரு டிஃப்ரென்ஸ். ரொம்ப நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இதுதான் இதில் அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு பைப்பர் ஃபேமிலி, பைப்பர் எஸ்பி. அடுத்ததாக இன்னும் ஒரு பிளான் நம்ம இதில் பார்க்கலாம், மான்ஸ்டரா. இது மான்ஸ்டரால் ஒரு வித்தியாசமான ஒரு டைப் தான் இது. இப்போ என்ன அப்படின்னா அந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல பெரிய லீஃப் தான் இது. பட் இது எஸ்கலேட்டாகவும் இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி. இதோட கரெக்டான ஐடி எனக்கு தெரியல. யாருக்காவது இதோட கரெக்டான ஐடி தெரியும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த மான்ஸ்ட்ரா. ரொம்ப அழகு, நல்ல பெரிய லீஃபாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்மளோட நியூ கலெக்ஷன் கிடையாது, இது ஒரு சின்ன அப்டேட் தான். இது நம்ம தோட்டத்தில் அப்படியே பிளான்ட்டுக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தோம், அப்போ எடுத்த வீடியோ தான். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஆர்கிட் வீடியோ வந்து ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்து நம்ம 2 வீடியோவுமே ஆட் பண்ணி தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இதில் உள்ள அந்த கேப் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏதோ நம்ம கட் பண்ணி விட்ட மாதிரியே இருக்குது. பட் இது நம்ம கட் பண்ணி விட்டது கிடையாது, இது அந்த பிளானில் நேச்சுரலாகவே இருக்கிறது. மான்ஸ்ட்ரானாலே நமக்கு இந்த மாதிரி தான். இதில் ஒரு ஃபெனஸ்ட்ரேஷன் வரும். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப தின்னான லீஃபும் கிடையாது, ரொம்ப திக்கும் கிடையாது, ஒரு மீடியம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.